பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நிறைய பேர் வீட்டுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? உறவுகள். இந்த உறவுகள் சில பேரிடமிருந்து விலகி போய் நிற்கும். சில பேருக்கு உறவுகள் தொந்தரவாக இருக்கும். ரைட்டுங்களா? இவ்வளோ பிரச்சனைகள். ஆனா உறவுகள் இல்லாம வாழ முடியாது. உண்மைதானே? உறவுகளை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வாழறோம் அப்படின்னா சமுதாயத்துல நிச்சயமா முடியாத காரியம். ஆனா உறவுகள் நமக்கு வேணும். நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனா நம்மளும் அந்த உறவோடு டிராவல் பண்ணிட்டு போகணும். எவ்வளவு பேருக்கு இந்த ஆசை தெரியுமா? எவ்வளவுதான் நீங்க உறவுகள் தொந்தரவுகள் அப்படின்னு பேசினா கூட உறவுகள் இல்லாம நம்மளால போகவே முடியாது. அந்த உறவுகள் மேம்படுவதற்கும் உறவுகளோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போறதுக்கும் ஒரு சிறிய பரிகாரம் நான் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாம். என் பரிகாரம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சின்னதா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வகையான பரிகாரமாகத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பரிகாரத்துக்குன்னு கடனை வாங்கி காசை செலவு பண்ணிட்டு அப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ண வேண்டி வரும். அதனால சிறிய பரிகாரம். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உறவுகள் என்றென்றும் மேம்படும். அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய விரிசல்கள் சேரலாம், சேராம இருக்கலாம். உறவுகள் எடுத்தா என்னென்ன உறவுகள் இருக்கு தெரியுமா? எல்லா உறவுகளுமே அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டு, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள், பையனுக்கும் அதாவது பொண்ணுக்கும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்பாக்கும் பையன், இது மாதிரி உறவுகளை சொல்லிட்டே போலாம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எவ்வளவு உறவுகள் இருக்கு தெரியுமா? மாமி, அத்தை, அத்தை வீட்டுக்காரு, இந்த மாதிரி உறவுகள். அதாவது ஒரு வீட்டுல கல்யாணம்னா முதல் பத்திரிகை எங்க வைப்போம் தெரியுமா? குலதெய்வத்துக்கு வச்சது போக சொந்தக்காரங்களுக்குன்னு பத்திரிகை எழுதும் போது முதல்ல தாய் மாமன் எழுதுவாங்க. தாய் மாமனுடைய உறவு மிகப்பெரிய உறவு. எத்தனை வீட்டுல தாய் மாமன் இருந்தும் இல்லாம இருக்காங்க. ரைட்டுங்களா? ஒரு குழந்தை பிறந்துடுத்துன்னா அந்த குழந்தைக்கு காது குத்துறது தாய்மாமன் மடியில உட்காத்தி வச்சுதான் காது குத்துவாங்க. கரெக்டுங்களா? அப்ப தாய்மாமன் உறவு எவ்வளவு பெரிய உறவு. அந்த உறவுகள் நம்மளோட நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம். அம்மா, அப்பா, பெரியப்பா, எத்தனையோ நம்ம சொல்லலாம் உறவுகள்ல. இந்த உறவுகள் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. கல்யாணம் அப்படின்னா எல்லா உறவுகளையும் கூப்பிட்டு அந்த கல்யாணம் பண்ணாதான் சிறப்பா இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை, அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா போதும், நாதஸ்வர கச்சேரி போறோம். இதுல என்ன இருக்கு கல்யாணத்துல? உறவுகளை கூட்டு உறவுகளோடு அந்த கல்யாணத்தை நடத்தி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை அட்சதையாலே தூவி வடுக்கல், அதாவது இந்த தம்பதிகள் மென்மேலும் நன்றாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு பூவும் நாரும் இணைந்திருக்கிறதோ, எப்படி ஒரு வானமும் நட்சத்திரமும் இணைந்திருக்கிறதோ, அது மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் இல்லையா? 16 பெற்று பெருவாழ்வு வாழும் வாழ்த்துவாங்க. 16 என்பது 16 கலைகள். அப்ப இந்த ஆசீர்வாதம் தான் மெயின். அப்ப யார் நமக்கு தேவை? உறவுகள் தேவை. இந்த உறவுகள் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நம்ம உறவுகளுக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது, சச்சரவுகள் இருக்கக்கூடாது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். என்ன பரிகாரங்கிறது இப்ப சொல்றேன். ஏன் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா, உறவுகளை நம்ம பேசும்போதே நமக்கு ஒரு விதமான ஒரு ஆனந்தம் வரும். மாமா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கூப்பிடும் போதே எப்படி இருக்கும் தெரியுமா? மாமா, தாய் மாமனை கூப்பிடும் போது அழகா இருக்கும் உறவு. அந்த உறவுகள்லாம் நமக்கு நிலைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன பரிகாரம். 1/2 கிலோ கடலை பருப்பு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை நேர போய் பெருமாள் கோவில்ல வேண்டிட்டு கொடுங்க. வேண்டுதல் போட்டு கொடுங்க. துவஜஸ்தம்பம் முன்பு, கொடிமரம் முன்பு நின்று அந்த கடலை பருப்பை கையில வச்சுண்டோ வேண்டிக்கோங்க. உறவுகள் மேம்பட, நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த சாக்ஷாத் பெருமாளை, கருணாமூர்த்தியை வேண்டிக் கொண்டு நேர போய் அந்த அர்ச்சகர்கிட்ட போய் கடலை பருப்பை கொடுங்க. எதுக்கு என்னத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், கேட்டா சொல்லுங்க. கொடுத்துட்டு சேவிச்சுட்டு தீர்த்தம் சடாரி துளசி வாங்கிட்டு அழகா அந்த துஜஸ்தம்பத்தை சுத்தி நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. இது சிறிய பரிகாரம் தானே. உறவுகள் என்பது நமக்கு தேவை.
உறவுகள் வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்கி வைக்க முடியாது இல்லையா? நிறைய பேர் வீட்டுல எடுத்துக்கோங்களேன், அண்ணன் தம்பிகளாக ஒரே வயித்துல பிறந்திருப்பாங்க. ஒரே வயித்துல பிறந்து அந்த அம்மாட்ட சாப்பிட்டு சண்டையிட்டு, இவங்க சின்ன வயசுல எதுவுமே விவரம் தெரியாம சண்டை போட்டு எல்லாம் செஞ்சு பாசமா இருப்பாங்க. கல்யாணம்னு வந்தன முதல் கல்யாணம் அண்ணனுக்கு ஆகும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில அண்ணனுக்கும் தம்பிக்கும் பெரிய விரிசல் உண்டாகும். கடைசியில சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா இறந்து போய் எனக்கும் என் அண்ணனுக்கும் தகராறு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு நாங்கள் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. என் அண்ணனோட பேசி குறைஞ்சது 20 வருஷம் இருக்கும். எங்க அண்ணனோட பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கும் சொல்லல, நானும் என்னுடைய பசங்க கல்யாணத்துக்கு சொல்லல. ஆனா பிறப்பு என்பது ஒரு முறை தானே. அடுத்த அடுத்த பிறவியில நீ அண்ணனாவோ அவன் தம்பியாவோ பிறப்பீர்களா என்று தெரியாது. அதனால இப்பிறவியிலே கூடுமான அளவுக்கு உறவுகளை கொண்டாடுவோம். உறவுகள் தொந்தரவாக இல்லாமல் இருப்பதற்குத்தான் இந்த பரிகாரத்தை சொன்னேன். ஒரு கல்யாணம், ஒரு காதுகுத்து அப்படின்னா உறவுகளோடு சேர்ந்து ஜாலியா அந்த கல்யாணத்தை நம்ம நடத்தினாதான் அந்த கல்யாணம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப உறவுகள் மேம்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு உறவுகளே வேண்டாம் என்று நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா தயவு செய்து இந்த பரிகாரத்தை செய்யாதீர்கள், வேண்டவே வேண்டாம். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் செய்யுங்க. அவங்களோட வாழ்க்கை சூப்பரா இருக்கும் உறவுகளோடு சேர்ந்து. சரிங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.